வணக்கம். கடந்த 13 ஆண்டுகளாக மத்தியில் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த 13 ஆண்டுகளில் பாஜக அரசு எதுவுமே முன்வைத்த கால பின்வைத்ததில்லை. கடுமையான பல சர்ச்சைகள் நெருக்கடிகள்னு ஏற்பட்ட போது கூட தாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவிலிருந்து பின்வாங்கிறதே இல்லை. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. இளைஞர்கள் திரள், ஒட்டுமொத்த நாட்டிலும் இளைஞர்களுடைய கொந்தளிப்பு, டெல்லி ஜந்தர் மந்தரில் இடைவிடாமல் நடந்த போராட்டம், உணவு உடை உறைவிடம் எல்லாத்தையும் துறந்து இளைஞர்கள் தன்னெழுச்சியாக பெரிய அளவில் திரண்ட அந்த பெருங்கூட்டம் இதெல்லாம் சேர்ந்து பாஜக அரசை ரொம்பவே கவலைக்குள்ளாக்கிச்சு, ரொம்பவே வருத்தப்படவும் வச்சிருச்சு. இப்படியே போச்சுன்னா என்னாகும்? மோடிங்கிறது ஒரு பிம்பம், இமேஜ். அந்த இமேஜை சல்லியாக உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இளைஞர்கள் கூட்டம் அப்படிங்கிற இடம் நோக்கி நகர்ந்ததனுடைய வெளிப்பாடு தான் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான ராஜினாமா அப்படிங்கக்கூடிய இடம் நோக்கி நகர்ந்தாங்க. அது மட்டும் இல்லை, 3 கோரிக்கை 4 கோரிக்கை வைத்தா பொதுவாக அரசியல் கட்சிகள் 1-2 பரிசீலிப்பாங்க, மற்றதை பார்த்து செய்வோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே போராடிய கரப்பான் ஜனதா கட்சியினர் 3 முக்கியமான கோரிக்கைகளை வச்சாங்க. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும், பண்ணிட்டார். 2வது மிக முக்கியமான கோரிக்கை, இந்த நீட் வினாத்தாள் கசிவினால் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கணும், ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சரி, 3வது மிக முக்கியமான கோரிக்கை, இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றையும் எப்படி நீட் வினாத்தாள் கசிவுக்கு இழப்பீடு வழங்கணும்னு சொன்ன மாதிரி அடுத்ததாக மிக முக்கியமாக அவர்கள் முன்வைத்த இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் எங்கள் மீது போட்ட வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கணும், எந்த விதமான நெருக்கடியும் தரக்கூடாதுங்கிறது. அதுக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்போ இப்படி சொன்னதுக்கெல்லாம் ஓகே 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 ஓகேன்னு சொன்ன மிக முக்கியமான காரணம் என்னன்னா, சோசியல் மீடியாவினுடைய புரட்சி, அது இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்திய தாக்கம். நாடு முழுவதும் நீட் தேர்வை 22 லட்சம் பேர் எழுதுறாங்க. அந்த 22 லட்சம் பேர் இந்தியா முழுவதும் பரவி இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நீட் தேர்வு எழுதுறவங்க 50,000 1 லட்சம் பேருக்கு குறையாமல் இருக்காங்க. அப்போ நாடு முழுவதும் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் மத்தியில் தொடர்ச்சியாக மோடி அவர்களோட பிம்பம் சரிந்து விட்டது அல்லது சரிய தொடங்கி விட்டது அப்படிங்கக்கூடிய அச்சம் தான் இதில் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. சரி, இந்த அச்சம் ஒரு நிலையில் இருக்குது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இனி என்ன ஆகும்? காக்ரோச் ஜனதா பார்ட்டி தொடர்ந்து நடக்க போகுதா அல்லது பாதியில் நிறுத்த போகிறாங்களா? வேறு வகையான போராட்டங்களை தொடர போகிறாங்களா? இளைஞர்கள் இப்படியே ஓய்ந்து போக போகிறாங்களா? அப்படியே ஓய்ந்து போனால் யாருக்கு லாபம்? ஒருவேளை காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆவேசமாக இயங்கினா யாருக்கு லாபம்? அதையும் அரசியலில் நான் சொன்னேன், அதையும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நீதிபதி, உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சூரியகாந்த் ஒரு வழக்கை விசாரிச்சுட்டு இருந்தார். வழக்கறிஞர் ஒருவர் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். அவர் தன்னை ஒரு மூத்த வழக்கறிஞராக அறிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழக்கை போட்டிருக்காரு. அந்த வழக்கை சூரியகாந்தி விசாரிச்சுட்டு இருந்தார், மணிகண்டன் சூரியகாந்த் விசாரிச்சுட்டு இருந்தார். அவர் விசாரிக்கிற பொழுது தான் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். சில பேர் சோசியல் மீடியாவில் இயங்குவாங்க, சில பேர் தொடர்ச்சியாக அனைவர் மீதும் தாக்குதல் நடத்தவும் தொடங்கிடுவாங்க. அவங்களாம் அந்த சமூகத்தோட பெரிய வேலை இருக்காது, அவங்களுக்கு வேறு எந்த விஷயத்துலையும் கவனம் இருக்காது, அவங்களாம் அந்த சமூகத்தில் காக்ரோச் மாதிரி அப்படின்னார், அதாவது கரப்பான் பூச்சி மாதிரி அப்படின்னார். அன்றையிலிருந்து தான் இந்த கரப்பான் ஜனதா பார்ட்டி உதயமாச்சு. இன்ஸ்டாகிராமில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஃபாலோ செஞ்ச ஆரம்பித்தாங்க. வி ஆர் த காக்ரோச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலை போட்டாங்க. அந்த காக்ரோச் நடந்து வர்ற மாதிரி அது கிட்டத்தட்ட நாடு முழுவதும் பெரிய அளவில் ஒரு அதிர்வை ஏற்படுத்துச்சு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு தங்களோட சமூக வலைதள பக்கங்களில் அதிபயங்கரமான ஆதரவுலாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பாஜக கவலைப்பட்ட இடம் இந்த இடம் தான். வழக்கமாக கடந்த காலங்களில் பாஜக பல போராட்டங்களையும் ரொம்ப எளிதாகவே அணுகியிருக்காங்க. தூத்துக்குடியில் ஒரு ஸ்டெர்லைட் போராட்டமாக 13 பேரை சுட்டுக்கொள்ள முடிகிறது. சுட்டுக்கொல்லப்பட்ட பகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே வேட்பாளராக நிற்க முடியுது. அப்படிதான் களம் இருந்தது. காரணம் என்னன்னா, அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, யார் போராட்டம் செய்தாலும் 2 வகையான சாயங்கள் பூசப்படும். ஒன்று, தேச விரோத கும்பல்கள் புகுந்துட்டாங்க. இன்னொரு பாயிண்ட் மிக முக்கியமாக சொல்லுவாங்க, இது அந்நிய சக்திகளுடைய தலையீடில் நடக்குது அல்லது மத ரீதியான விஷயங்களை பேசுவாங்க. அதற்கு பெரிய அளவில் பலன் கிடைத்தது. ஆனால் இந்த முறை அப்படியான காய்நர்த்தர்கள் சில அளவில் செய்யப்பட்டாலும் கூட, ஆங்காங்கே வலதுசாரித்துவம் பேசக்கூடியவர்கள் அந்த அரசியலை பேசுகிறாலும் கூட அது ஏன் எடுபடாமல் போச்சு தெரியுமா? ஜீனு ஒரு படம், அஜித்குமார் நடித்த படம், லிங்குசாமி டைரக்ட் பண்ண படம். அந்த ஜி படத்தில் ஒரு டயலாக் வரும், சரளா கொண்டையில் சாமந்தி பூவை சடகோபந்தான் வச்சாண்டான்னு தொடங்கக்கூடிய அந்த பாட்டு. வேலை வெட்டி இல்லைடா, எங்களுக்கு வெட்டி வேலை உண்டுடா அப்படின்னா போகும். அதில் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, வெளியில் உள்ளது 1000 ஜாதி, நாங்கள் என்றைக்குமே மாணவ ஜாதி அப்படிம்பார் அஜித். அந்த பாடல், அது ஒரு பாடல் தான், சினிமா தான். அதுதான் மாணவர் பலம். நீங்கள் மாணவர்கள்ங்கிற அந்த பெருங்கூட்டத்துக்கு நீங்கள் ஜாதிய முத்திரையோ மத முத்திரையோ வேறு வகையான அடையாள அரசியலோ எதுவுமே பண்ண முடியாது. 1967 தமிழ்நாட்டில் என்ன நடந்தது? திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு வென்றதுன்னா மாணவர் கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், பெரும்படை, இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிற ஒற்றை புள்ளி அப்படிங்க தாவேக்கா தமிழ்நாட்டில் செய்த புரட்சி. அது புரட்சியா கவர்ச்சியா என்பது 2வது வாதம் பண்ணலாம். பட் அதை விட மிக முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்ட மாற்றம். ஸோ அப்போ அந்த மாற்றம் தான் பாஜகவை யோசிக்க வைத்தது, கவலைப்பட வைத்தது. இப்போ நம்மளுடைய விவாதம் என்னன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன ஆக போகிறாங்க, அது அரசியலில் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது? ஒருவேளை காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆம் ஆத்மியாக மாறிடுச்சுன்னா, ஏற்கனவே இப்படி தான் டெல்லியில் ஊழலுக்கு எதிராக போராடிய ஒரு கட்சி தான் ஆம் ஆத்மி கட்சி. பாஜகவையும் காங்கிரஸையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஆம் ஆத்மி ஆட்சியில் உட்காரலையா டெல்லியில்?
அப்போ பல வியூகங்கள் இருக்கிறது. அப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி இன்னைக்கு பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இருக்கிறது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது பாஜகவை கிரிட்டிசிசம் பண்ணுறதுக்காக தான் அதனுடைய பெயரிலேயே ஜனதா பார்ட்டின்னு இருக்கிறது. அப்போ அவர்கள் மிக தீவிரமாக பாஜக எதிர்ப்பில் இருக்காங்க. அப்போ பாஜகவோட அணி சேர வாய்ப்பில்லை. ஒருவேளை அவர்கள் தேர்தலை எல்லாம் சந்திக்காமல், அவர்களுக்கு ஒரு தலைவர் இருக்காரே அபிஜித் தீப்கே, அவரெல்லாம் தேர்தலை எல்லாம் சந்திக்காமல் எங்கிட்ட கட்டமைப்பு இல்லை, அமைப்பு இல்லை, அரசியல் வல்லுநர்கள் இல்லை, அரசியல் வியூகப்பாளர்கள் இல்லை, அரசியலில் ஆழம் பார்த்தவர்கள் இல்லை, இப்படியெல்லாம் பல குறைபாடுகள் ஆம் ஆத்மிக்கு இருந்ததே. டெல்லி தேர்தலில் ஜெயிச்சாங்களே. அப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு நிலைப்பாடு எடுக்காத வரை நாம் யூகத்துக்கு வர முடியாது. ஒருவேளை அவர்கள் நாங்கள் நீண்ட நெடிய காலம் இயங்க போகிறோம். இன்றைக்கு பாருங்கள், ஒரு இளைஞர்கள் படை சேர்ந்து 13 ஆண்டுகளில் விவசாயிகள் போராட்டத்தை தவிர, விவசாயிகள் சட்டத்திருத்த மசோதாவை தவிர வேறு எதையுமே திரும்ப பெறாத பாஜகவை கிட்டத்தட்ட நரேந்திர மோடி அவர்கள் ராத்திரி 12 மணிக்கு ரீல்ஸ் போட வச்சுட்டாங்க இந்த இளைஞர்கள் கூட்டம். அதுவரை பத்திரிகையாளர்களே 13 ஆண்டுகளாக சந்திக்காதவர், மன் கி பாத்னு சொல்லக்கூடிய மனதின் குரலில் மட்டுமே பேசக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ஆல் இண்டியா ரேடியோவில் பேசுவார். அங்கே அவர் மட்டும்தான் பேசுவார். எதிர்த்தரப்பில் கேள்வி கேட்கக்கூட ஆட்கள் இருக்காது. மற்ற நிகழ்ச்சிகளில் கூட கேள்வி கேட்பாங்க, கேள்வி பதிலாக போகும். இது மனதின் குரல் என்கிற ஒரு ஸ்கிரிப்டை பேசுவார் மோடி அவர்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வில் முதல் முறையாக 12 மணிக்கு நள்ளிரவில் எழுந்திரிச்சு அவர் செல்ஃபி வீடியோ போன்ற ஒரு வீடியோவை வெளியிடுகிறார். அதில் ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு இடம் இருக்குது. அவர் வீடியோ போட்ட மறுநாள் இன்ஸ்டாகிராமில் அவரை 10 லட்சம் பேர் கூடுதலாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அந்த அளவிற்கான பல மாற்றங்கள் நடக்குது. அப்போ நீங்கள் அடுத்த தலைமுறை சமூக வலைதளங்கள் ஆக்டிவாக இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க, இணையவழி பெருக்கம் அதிகமாக இருக்கிறது என்கிற இடம் நோக்கி பாஜகவும் நகர்ந்து விட்டது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அதற்கு பின்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று மிக முக்கியமாக, இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த இந்த பிரச்சனையோடு மட்டுமே நீர்த்து போகிறது என்றால் அது பாஜகவுக்கு தான் லாபம். எப்படி காங்கிரஸுக்கு லாபமாக இருக்காதுன்னா, அவருடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அது யங்ஸ்டர்ஸ் கிட்ட பாஜக மேலே ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்காவிட்டாலும் கூட அவநம்பிக்கையை ஏற்படுத்தாமல் போயிடும். ஒருவேளை காக்ரோச் ஜனதா பார்ட்டி தனித்து நாங்கள் அரசியல் தேர்தலாக இனி சந்திக்க போகிறோம் என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்தாங்கன்னா, அவர்கள் தனித்து தேர்தலை எதிர்கொண்டாங்கன்னா அது காங்கிரஸ் தானே பலவீனப்படுத்தும், பாஜக எதிர்ப்போட்டு தானே அவனும் கொடுப்பாங்க. சரி, ஒருவேளை இவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்தா காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு உத்வேகம் பெற்றுவிட்டது அல்லது ஒரு ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா பாஜகவுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே மைனாரிட்டி பாஜக அரசு, அவர்கள் அதில் தனிப்பெரும்பான்மை ஆகணும் என்பதற்காகத்தான் ஆம் ஆத்மியிலிருந்து 6 எம்எல்ஏக்களை இழுத்தாங்க. கிட்டத்தட்ட மம்தா பானர்ஜி அவர்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து 20 எம்பிக்களை இழுத்தாங்க. கிட்டத்தட்ட சிவசேனாவை 2 கூறுகளாக உடைந்திருந்த சிவசேனாவில் ஒரு கூறு தன் கூட்டணியில் உள்ள கூறுகளோடு ஒரு 6 எம்பிக்களை இழுத்து கொண்டாங்க. இவ்வளவு சிக்கல்கள், இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்கனவே ஒரு மைனாரிட்டி பாஜக அரசுக்கு இருக்கிற பொழுது அயோத்தியில் ராமர் கோயில் காணிக்கை திருட்டு விவகாரம் இன்றைக்கு வெளியில் வந்திருக்கிறது. பல சர்ச்சைகள் வெளியில் வருகிறது. அப்போ இளைஞர்களுடைய சக்தி பாஜகவுக்கு எதிராக திரும்புகிற பொழுது அங்கே ராகுல் காந்திங்கிற ஒரு முகமும் சேர்கிற பொழுது அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஒருவேளை அகில இந்திய அளவில் ஒரு 3வது அணி உருவாகி தமிழ்நாட்டில் திமுக, அங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டி உட்பட பல அமைப்புகள் உருவாகி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி முதல்ல அரசியல் கட்சியாக இன்னும் பதிவு செய்யப்படலை, வியூகங்களும் தான் நம்ம பேசுகிறோம். அப்படி ஒன்றிணைந்து விட்டால் அதுவும் பாஜகவை பாதிக்குமானா 3வது அணி ஓட்டை பிரித்து விடும். தமிழ்நாட்டில் மக்கள் நல கூட்டணி என்ன செய்தது அப்படியும் பார்க்கணும். 3வது சக்தியாக தமிழ்நாட்டில் தேர்தலை சந்தித்த தாவேக்காவே ஆட்சியை பிடித்து விட்டது அப்படியும் பார்க்கணும். ஆனால் அகில இந்திய அளவில் மற்ற அத்தனை பிராந்தியங்களையும் அத்தனை மாநிலங்களிலையும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவ்வளோ வீரியமாக வலுவாக இருக்க வாய்ப்பில்லை. முகங்கள் இல்லை, தலகர்த்தர்கள் இல்லை, அங்கு ஒரு விஜய் இல்லை, அங்கு ஒரு பிரபலத்தன்மை கொண்ட நபர் இல்லை. அதெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ இது பாஜக அரசுக்கு ஒரு பெரும் பின்னடைவு என்பது ஒரு கோணம். இன்னொன்று, காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஏன் பாஜகவில் அங்கீகரித்தாங்க? 3 முறை பேச்சுவார்த்தைக்கு அவர்களே நேரடியாக அழைத்தாங்க. சோனம் வாம்சுங்க உண்ணாவிரதத்தை நிறுத்துங்கிறாங்க. அப்போ ஏற்கனவே மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய பாஜக அரசு ராகுல் காந்தி அரசியலை நீர்த்து போக செய்வதற்கு இது ஆயுதமாக பயன்படுத்துகிறதா அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. எது எப்படியோ இளைஞர்கள் படை ஒரு மத்திய அமைச்சரையே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும்படையாக மாறி இருக்கிறது. இது இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், திருப்பு முனை அப்படின்னே சொல்லலாம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அடுத்தடுத்து என்ன வகையான மூமெண்ட்டை எடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.